பாழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி கொண்ட கால செவப்பும் முக்கு வனப்பும் என்ன கிறுக்குன்னு சிரிக்குதடி காட்டு சிரிக்கி அருகாட்டு சிரிக்கி மழை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போ. சார் இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி உறைஞ்சு போய் நிற்கிறீங்க? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். ஒன்று சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள், இல்லைனா வேணான்னு சொல்லுங்கள். அதுக்கே சார் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன திமிரா? இப்படிலாம் சென்டிமெண்ட்டாக பேசினா இந்த விக்ரம் அப்படியே மயங்கிடுவான்னு நினைக்கிறியா? சார் நான் உங்களை மயங்கவா சொன்னேன்? சாப்பிட்டியான்னு கேட்டாலாம் மயங்கிடுவாங்களா சார்? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இது தெரியாமல் போச்சே சார். ஆனா எதுக்குமே அசராத விக்ரம் சார் சாப்பிட்டியான்னு கேட்ட ஒத்த வார்த்தைக்கு மயங்கி போய் நிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க மயங்கலன்னா சொல்றீங்க? செங்கதிரே தலை தொங்கியது யாராலே, சங்கடமோ சஞ்சலமோ அதை எட்டிவி. இங்க பார்த்தாரா, விக்ரம் கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்க இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஓ என்ன பார்த்தா பாவமா இருக்கா? ஆச்சா உங்க வீட்டுல சாப்பிடுங்க சார் அப்படின்னு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும் 1000 பேர் வேலை செய்யறாங்க, புரியுதா? புரியுது சார், நல்லாவே புரியுது. உங்க வீட்டில் 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு நல்லாவே புரியுது. ஆனால் 1000 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆளாச்சும் அதில் சாப்பிட்டீங்களான்னு யாராவது கேட்டாங்களா சார்? ஒரு வார்த்தை இல்லை அன்பா வீட்டில் யாராவது கேட்டு ஒரு நாள் ஊட்டி விட்டுருக்காங்களா? அது அது வந்து அவங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? சம்பளம் வாங்கினா சாப்பாட்டை டைனிங் டேபிளில் வைக்க வேண்டியது தானே அவங்க வேலை. அதனால அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதில் நாங்கள் ஒன்றும் இன்க்ளூட் பண்ணல சாப்பிட்டியான்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேளுன்ற மாதிரி. ஸோ அவங்க லிமிட் என்னவோ அதுக்குள்ளே அவங்க நிற்பாங்க, அவ்வளோதான். சரி சார், அவங்க லிமிட் என்னவோ அங்கேயே நிற்கட்டும். வேலைக்காரங்க சம்பளம் வாங்கினாங்க, வேலை செய்கிறாங்க, சாப்பாடை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். பட் வீட்டில் வேற யாரும் இல்லையா சார் சாப்பிட்டியான்னு கேட்க? அதெல்லாம் இருக்காங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க, அவங்களாம் கேட்பாங்க. கெத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை சார். இங்கே பாருங்க, 1000 பேர் செஞ்ச அந்த சமையலில் டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தா இந்த சாப்பாட்டில் நிறையவே டேஸ்ட் இருக்கும். நான் பேச்சுலராக இருந்து தான் சமைக்கிறேன், பட் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சமைப்பேன், அவ்வளோதான். அதனால சாப்பிட்லாம் வாங்க. நானும் ஓரளவு சமைப்பேன் சார், நம்பி சாப்பிட்லான்னு. ஆனால் நான் சமைச்ச சாப்பாட்டில் எல்லாமே இருக்கும். பாசம், அன்பு, அக்கறை. ஏன் இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விற்கிறாங்களா? ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து போட்டியா என்ன? எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? நல்லா ஆழ மயக்கிற மாதிரி பேசுகிறேன்னா ஆக்டிவிட்டிஸ் அப்படி தான் இருக்குன்னு. அப்படியா சார்? இன்னுமே உங்களுக்கு கோபம் குறையல? ஏன் தெரியுதா சார், நீங்கள் சாப்பிடாததுனால. இங்கே பார்த்தாரா, தட்ஸ் யுவர் லிமிட். ஏன் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் சார். ஒரு நிமிஷங்க வாங்க. அட வாங்க சார். ஏய் கையை விடுறி. யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவாராயோ. ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகல் என சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீரா. சார் சாப்பிடுங்க சார், உண்மையாவே நீங்க பசியில தான் இருக்கீங்க. நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. தனிமையின் அவஸ்தைகள் தீராது, காதல் தர நெஞ்சம் காத்திருக்கு, காதலிக்க அங்க நேரம் இல்லையா, இடையை போல இதயம் தவறி விடுதே. ஏய் என்ன பண்ணுறேன்? உங்களை பார்த்தா பசியோட இருக்கிற மாதிரி தான் தோணுது. சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டீங்க, உங்க ஈகோவாலன்னு எனக்கு புரியுது. அதனால தான் நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. செங்கதிரே தலை தொங்கியது யாராலே, சங்கடமோ சஞ்சலமோ அதை எட்டி விடு காலா. எனக்கு ஏன் ஊட்டி விடணும்னு உனக்கு தோணுது? அதான் சொன்னனே, உங்களை பார்த்தா பசியில் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால சரி சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடல. ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, புரியுதா? இங்கே உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆஃபீஸில் யாருக்காவது பசிக்குது அப்படின்னா இப்படி தான் ஊட்டி விடுவியா? இது ஒரு கேவலமான கொஸ்டின் தான் சார். இருந்தாலும் பதில் சொல்கிறேன். யாருக்குமே எனக்கு ஊட்டி விடணும்னு தோணாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருந்தீங்க. சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஒரு மாதிரி பதில் சொன்னீங்க.
அதனால தான் ஊட்டி விட்டேன். புரியுதா? அவ்வளோதான் என் பதில் இந்த கொஷினுக்கு. ஆனா நீ ஊட்டி விடும்போது அப்படியே முழு பாசமும் அக்கறையும் தெரியுதே. அப்படிலாம் இல்லை சார். நான் வழக்கம் போல் சாதாரணமாக தான் கேள்வி கேட்டேன். நீங்கள் சொன்ன பதில் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால நான் ஊட்டி விட்டேன். அவ்வளோதான். இல்லை தாரா, நான் சொல்லட்டுமா? என்ன என்ன சொல்ல போகிறீங்க? சாரல் மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக என அறியாமல் மனம். சார், நான் திரும்பவும் சொல்கிறேன் தாரா, நீ ஊட்டினதுல ஒரு பாசம் இருந்துச்சு, அக்கறை இருந்துச்சு. நான் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நீ சாப்பிடணும்னு போட்ட ஆர்குமெண்ட்டு, ட்ராமா எல்லாமே எனக்காக தான் தோணுச்சு. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். நான் இன்னைக்கு மார்னிங் சாப்பிடாம வந்தேன். அதான் சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து உட்காந்தப்போ நீங்கள் நடுவில் வந்தீங்க. உங்களை வழக்கம் போல் டீஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் நீங்கள் சாப்பிட்றத பார்த்தப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஊட்டி விட்டேன். இதில் வேறு எதுவும் இல்லை சார். இங்கே பாரு தாரா, நீ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்த நாள்லேருந்து நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். உன் கண் பார்வையில் ஏதோ ஒரு காந்தம் இருக்குது. அது என்ன இழுத்துட்டே தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நான் விக்ரம் அப்படின்ற கெத்தோட உன்கிட்ட நடந்துக்கிறேன். அது உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல நீ ஏன் என்னை இப்படி நெருங்கி வர. அப்புறம் நீ நெருங்கி வர்றதை நான் ஏன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். இப்போ கூட நீ ஊட்டி விட்டதை தட்டி விட்டுட்டு நான் போயிருக்கலாம். ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தாரா. உன்னை எனக்கு தெரியுமா இல்லை என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே எனக்கு உன்னை முன்னாடியே தெரியாது அப்படின்றது தான் உண்மை. பட் உனக்கு எப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதையும் தாண்டி நீ ஒரு சில விஷயம் பண்ணுற, உனக்கு புரியுதா? அதெல்லாம் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. நீ ஜாயின் பண்ணி 3 days முழுசாக கம்ப்ளீட் ஆகலை. பட் நீ முழுசாக நான் பேசுகிற அளவுக்கு என் வார்த்தையில் வந்திருக்க. சார், எனக்கு புரியல. எதாச்சியாக நான் அந்த மாதிரி நடந்துக்கலாம்ல. மேபி. இங்கே பாரு, உன்னோட ஆக்டிவிட்டீஸை சொல்லலை, உன்னோட ட்ரெஸ் கோட் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. சார், சீரியஸாகவே நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியல. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நான் வந்ததுன்னு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அப்படி எந்த கேள்வி நீங்கள் கேட்டாலும் என்கிட்ட ஆன்சர் இல்லை. உங்ககிட்ட ஆன்சர் இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு கூட நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு வருவ. அது என்னால் இன்னைக்கே சொல்ல முடியும். இது என்ன சார் கொடுமையாக இருக்குது? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வரேன், அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு நான் காரணம் இல்லை சார். சீரியஸாக? சரி, ஓகே. ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நான் சாரியில் வரணும்னு தான் நாளைக்கு ஆசைப்பட்றேன். அதில் எதுவும் தப்பு இல்லையே. இங்கே பாரு, என் மைண்டில் அந்த விஷயம் தான் இருந்தது. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல சார். நான் உன்னை சாரியில் வர சொல்லலை. சார், உங்கள் மைண்டில் சாரி ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கோடில் தான் வரேன். அது உங்களுக்கு புரியுதா? இங்கே பாரு தாரா, நீ இந்த 2 நாளாக வந்ததை விட ஃபஸ்ட்டு சாரி கட்டிட்டு என் முன்னாடி வந்த தெரியுமா? அன்னைக்கு நான் உன்னை எப்படி பார்த்தேன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் மைண்ட்குள்ளே அந்த ஆப்ஷனே இருந்தாலும் உன் மைண்ட்குள்ளே அந்த ஆப்ஷனே இருந்தாலும் நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸில் வராத. புரியுதா? இதுக்கப்புறம் சாரி கட்டாத. புரியுதா? ஏன் சார், சாரி காஸ்டியூமில் தான் நீங்கள் என்ன ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்தீங்க. அது சரியில்லை தான். அதுக்குன்னு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிச்ச காஸ்டியூமை விட்டு தர முடியுமா? ஏய், தேவையில்லாமல் பேசாதானே. நான் இப்போ ரொமான்டிக்காக பார்த்தேன். அப்போது இப்போ ஒரு மாதிரி பார்த்தேன்னு சொன்னீங்களே, அது எந்த மாதிரியா? ரொமான்டிக் தான். இங்க பாரு தாரா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சரிதான். நான் எனக்கு என்னமோ பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்த மாதிரி தோணல சார். வேறு மாதிரி தோணுதுன்னு. தேவையில்லாமல் நீ இந்த வேற மாதிரி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் எதுவும் வேற மாதிரி யோசிக்கல. சரியா? ஓகே சார், நான் எதுவும் யோசிக்கல. உங்கள் பசி போயிடுச்சா? போயிடுச்சு. சரி, ஓகே சார். அப்போ கையை விடுங்க, நான் கிளம்புறேன். பட் நாளைக்கு நீ அப்படி வரக்கூடாது. அப்படி தான் சார் வருவேன். அது உனக்கு நல்லதில்லை. பரவாயில்ல, என்னை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் பயப்படாமல் இருங்கண்ணா. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள். இப்போ இந்த புள்ளைய நீ திட்ட போன அப்படித்தானே மச்சான்? சீரியஸாகவே திட்ட தான் போனேன். புரியுதா? எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சாப்பிட்றியான்னு கேட்ட ஒத்த வார்த்தைக்கு அடங்கி போயிடுவாங்களே, அந்த கதையில தான் சாப்பிட்டு வந்து நிற்கிறேன். அடே, 2 இட்லி ஆஃப் ஆன அஜய். புரியுது புரியுது, உங்கள் சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. அந்த 2 இட்லியை கூட யாரும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத இடத்துல வளர்ந்துருக்கீங்கன்னு நைட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த புள்ள 2 இட்லியில் உங்களை கவுத்தது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் அஜய், எனக்கு என்னவோ அவ ஏதோ ஒரு பிளான்ல ஆஃபீஸ்க்குள்ளே வந்த மாதிரியே இருக்கு. உனக்கு எப்படி தோணுது?
எனக்கு அப்படி தோணல விக்ரம். எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நைட்டு உங்க அண்ணன் கதையை கேட்காம இருந்திருந்தா மேபி உனக்கு தோன்ற மாதிரி எனக்கு தோணியிருக்கலாம். ஆனா இப்போ உங்க அண்ணன் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? எப்படி தோணுது? இப்போ உங்க அண்ணனுக்கு மாமா பொண்ணுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த புள்ளைய மைண்டுக்குள்ள வச்சிருந்ததுனால இப்போ உங்க அண்ணன் நம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் வாழ்க்கை ஃபியூச்சர்ல சொர்க்கமா மாறலாம், நம்ம வானத்துல பறக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல உனக்கு இதுக்கப்புறம் மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு ஆப்ஷன் கிடையாது. உங்க அம்மா பாக்குற பொண்ணு தான். அப்படி உங்க அம்மா இதுக்கப்புறம் உனக்கு பொண்ணு பார்த்தா உங்க அண்ணி மாதிரி கிராமத்துல இருக்கிற பைங்கிலியா கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏய், உண்மையதான்ப்பா சொல்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல சிட்டில இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுவும் உனக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பொண்ணாவும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கிற பொண்ணாவும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன் சொல்ல போனா அவங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல யாராவது ஒருத்தவங்களோட பொண்ணா கூட இருக்கலாம். இப்போ நம்ம கணக்கெடுக்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? உங்க அம்மாவுக்கு எத்தனை பிசினஸ் பார்ட்னர்ஸ் நல்லா க்ளோஸ்டா இருக்காங்க, அந்த க்ளோஸ்டா இருக்கிற பிசினஸ் பார்ட்னர்ஸ்ல யாருக்கு சொத்து அதிகம், அப்படி யாருக்கு சொத்து அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பொண்ணுங்க இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்க அம்மா கால்குலேஷன் படி உனக்கு பார்க்க போற அலைன்ஸ் இப்படித்தான் இருக்கும். தட் மீன்ஸ் சுயம்பரம். பைத்தியமணி. ஐயே, நான் பைத்தியம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா மிஸ்டர் விக்ரம்? நீங்க தான் பைத்தியம் ஆக போறீங்க. உங்களுக்கு உங்க அம்மா இப்படிதான் பொண்ணு பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுளா பார்த்து உனக்கு இப்படி ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல கடவுளா பார்த்து ஏதோ கருணை காமிச்சு உங்க அண்ணன் வாழ்க்கையில நிவியனைய கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஏன் யோசிக்க கூடாது? உன் வாழ்க்கையிலும் கொஞ்சம் கருணைப்பட்டு இந்த தாராவை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிருக்காருன்னு. ஜெய் மச்சா, சத்தியமா அப்படித்தான்டா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ வந்த அன்னைக்கு எனக்கு என்னவோ புது பொண்ணு மாதிரி தோணல. எனக்கு தங்கச்சின் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நீயும் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்னவோ அவளை புதுசா பாக்குற மாதிரியா இருக்கு. பத்தா குறைக்கு தோப்பாரு போய் சோற வேற தின்ட்டு வந்திருக்க. அப்படி இருக்கிற பட்சத்துல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டயாடா நம்ம போய் சோறு சாப்பிடுவோம்? சொல்லு பாக்கோம். ஏண்டா 2 இட்லி சாப்பிட்டேனா இப்போ அவளுக்கு எனக்கு சம்மந்தப்படுத்த பாக்குற? மச்சான் அப்படி கிடையாது. உனக்கு புரியுதா? 2 இட்லியா இருந்தாலும் அதுல இவ்வளவு பாசம் மிங்கிள் ஆகி இருக்குன்றது தான் மேட்ரு. உனக்கு புரியுதா? உங்க அம்மா உனக்கு 2 லட்சம் மணி கொடுத்தாலும் அதுல இவ்வளவு பாசம் மிங்கிள் ஆகி இருக்குன்றது தான் மேட்ரு. தட் மீன்ஸ் கால்குலேஷன் பாசம் பிளஸ் மணி. ஓகே, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தாரமா வர்றதுக்கு தாரா கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அம்மா உனக்கு ஒரு வீடு சம்மதி கட்டிடுவாங்கன்னு தோணுது. புரியுதா? ஏன் எனக்கே சமாதி கட்டணும்? சொல்லு பாக்கோம். ஏன் உன் கூட இருக்கிற பாவத்துக்கு இந்த ஐடியாவை நான் கொடுத்ததுக்காக உங்க அம்மாட்ட போய் சாவ சொல்றியா? ஆமா, இந்த ஐடியாவை நீ கொடுக்காம எனக்கா தாரா மேல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் நீ தான் சாவ. கூட இருந்த உனக்கு தெரியாதடா, என்கிட்ட சொல்லியிருக்க வேணாம் மாட்டானே. எங்க அம்மா ஒன்னதான் கொள்ளுவாங்க. சரிடா, நண்பன் காதலுக்காக உயிரை கொடுத்ததாவே இருந்துட்டு போட்டுமே. இங்க பாரு விக்ரம், சீரியஸாவே நான் சொல்றேன். கடவுளா பார்த்துதான் உனக்கு தாராவை அமைச்சு வச்சிருக்காரு. உனக்கு அவன் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நீ நானும் ஒன்று செய்வோம். உங்க அம்மா மேல இருக்கிற பயத்தெல்லாம் ஒதுக்கி வை. புரியுதா? நீ இப்படி யோசி. தாராவை பத்தி நம்ம ஏன் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது? அவ ஹாஸ்டல்ல தங்கி இருக்காளாம். அவ வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா. படுறா, அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? நான் எதையும் கலெக்ட் பண்ணல. அவளா சொன்னா, அவ்வளவுதான். இப்போ நீ நான் சொல்ற பிளானுக்கு ஓகேன்றியா, ஓகே இல்லைங்கிறியா? கடவுள் அமைச்சு வச்ச பொண்ணு தான் தாரா. உனக்கு தாரமா வர்றதுக்கு கரெக்டா இருப்பான்னு யோசிக்கிறியா, இல்ல எப்படி யோசிக்கிற? எனக்கு புரியலையப்பா. என்னால எதுவும் யோசிக்க முடியல. ஆனா அவளை பார்த்தா ஏதோ தோணுது. இதுக்கு பேர் தான் வேணும்னு சொல்லாம அடுத்தவங்களா கொடுத்துருவாங்கன்ற தைரியத்துல பேசுறது. உனக்கு புரியுதா? இப்போ நானா உனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், அதை நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகும். புரியுதா? அதனால தான் நீ இப்போ நானா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெயிட் பண்றேன். இப்போ என்ன நாதாரி, நான் போய் தாராவை பத்தி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு வரணும், அப்படிதானே? பட் எங்க அம்மா சோப்பா எதுக்கும் நான் யோசிக்கணும். அவ பாக்குற பார்வைக்கும் நான் பாக்குற பார்வைக்கும் அர்த்தம் என்னன்னு. சரி, வேணும்னா ஒன்று பண்ணுவோம். காலையில் டிஃபனும் முடிச்சுட்டு வந்துட்டேன். மதியம் லஞ்சுக்கும் போய் உட்காரு, திரும்ப ஊட்டி விடுவா. அப்போ என்ன ஃபீல் வருதுன்னு பார்த்துட்டு வா. அதை வச்சு ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா, இல்லை நைட்டு டின்னர் சாப்பிடலாமா, இல்லை வாழ்நாளுக்கும் அவ கையாலே சாப்பிடலாமான்னு முடிவு பண்ணு. புரியுதா? அடே கேட்குதாடா? கடவுளே, அம்மா கேரக்டர் என்ன அப்படின்னா சாப்பிட்டியான்னு கேட்காமலே உன்னை சாவடிச்சிருக்கு இவ்வளோ நாளா. இந்த புள்ள என்னடான்னா ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் 2 இட்லியை கொடுத்துட்டு சாவடிக்குது. ஆக மொத்தத்தில் விக்ரம் லைஃப்ல வர்ற பொண்ணுங்க எல்லாருமே டிஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க போல. என் கற்பனையில் நிவி இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. நான் சொன்னதா உனக்கு புரியுமா? ஆனால் எனக்கு சொல்ல வரல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. எப்படி பேசினா உனக்கு புரியும்? அப்படியே வளர்ந்துட்டனே, திடீர்னு பேச சொன்னா எப்படி பேசுறது? நான் பேசாமலே இருந்தா உனக்கு புரியாதா? இந்த மாட்டல் போட்டிருக்கும் போது எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? நீ கேட்டன்றதுனால அப்பா இந்த சிவப்பு கல்வி வச்சு வாங்கினாரு. இது என்ன பேசணும், என்ன பேசிட்டு இருக்க? அதான் அப்படிதானே ஆரம்பிக்க முடியும். என்னால உடனேலாம் அப்படி ஆரம்பிக்க முடியாது. இருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேசி நான் கேட்குறேன்.
ஏடி நீ எதை வேணாலும் பண்ணு, எப்படி டைப்பா வேணாலும் பேசு, ஆனா இன்னைக்குள்ள அவகிட்ட கேட்டு சொல்றேன். நிவி, அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு வந்தியாடா? ஏம்மா உனக்கே நல்லா தெரியுதுல்ல நான் சண்டை தான் போட்டு வந்திருக்கேன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது தாயி, சண்டை போட்டுட்டுலாம் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுடா, அதெல்லாம் நல்ல பழக்கமா? நீயே சொல்லு, அம்மா எத்தனை நாள் இங்க இருந்திருக்கேன், என்னைக்காவது சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும்? உனக்கே அந்த அம்மாவோட இதோதான் உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து கூட உட்கார வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது தனியா கொச்சுக்கிட்டு நீ அந்த அம்மா வீட்டுக்கு போவ, அதனால நீ போனதில்ல, நான் பார்த்ததில்ல, உனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதில்ல. சம்மந்தி, அப்ப நான் வீட்டோட இருக்கிறத என் பேத்தி குத்தி காமிக்கிறாளா? ஐயா சம்மந்தி, நீங்க மனசை விட்டுறாதீங்க, என் பேத்தி ஏதோ ஃப்ளோவில் அடிச்சு விட்டுட்டு இருக்கு, மற்றபடி நீங்க இங்க இருக்கிறதெல்லாம் அது குத்தி காமிக்கல, அவங்க அம்மா கறி தான் குத்தி காமிக்குது. இருந்தாலும் சம்மந்தி நீங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்காதீங்க. அதுவும் சரிதான். நிவி, உனக்கு இந்த பாட்டிலாம் போட்டுருக்கிற மாதிரி ரெட்டச்சங்கிலி வேணும்னு சொன்னல, அது வாங்குவோமா? எம்மா, நான் என்ன குழந்தை பிள்ளையா? முட்டாய் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிடுவன்ற கதையா? ரெட்டச்சங்கிலி வாங்கி கொடுத்தா புருஷன் வீட்டுக்கு சமாதானம் ஆகி போயிடுவேன்னு எதாவது நினைக்கிறியா? அப்படி இல்லை தங்கம், ஏதாவது மனசுல குறைகிற இருக்கு இன்னொன்னு கேட்டான். அம்மா எதுவும் குறை வச்சில்லடா? அதெல்லாம் எந்த குறையும் வைக்கல. எடி நானே கேட்குறேன், உங்க அம்மா கறி ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. ஆமா, கல்யாணம் ஆகி இந்த 5 நாளா என்ன தாண்டி பண்ணீங்க? பாட்டி, அதை போய் உன் பேரங்கிட்ட கேளுண்ணா. அப்படி கேட்கலாம் தான் அவனை ஊருக்கு அனுப்பக்கூடாதுன்னு வச்சிருந்தேன், நீனு பஞ்சாயத்து வைப்பன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது எல்லாத்துக்கும் எதிர்மாறா அவனை பாய் காமிச்சு ஊருக்கு அமிச்சு வச்சேன். அப்புறம் எதுக்கு இப்போ எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன்? அவரு அப்படிதான் பேசினாரு, அதனால நான் அவர் பேசின பேச்சுக்கு மனசு இறங்கி அனுப்பி வச்சேன். யாத்தா, மனசு இறங்கி மட்டுமா அனுப்பி வச்ச? என் புருஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச, புரியுதா? அப்படி இருந்து மனசு கேட்காம உங்க புருஷனுக்கு உங்களுக்கு சண்டையோன்னு ஏன் கேட்கலாம் உட்காந்துருக்கோம். பாட்டி, என்னதான் நான் மாமா மேல கோவம் இருந்தாலும் என் புருஷன் அவர் இல்லாத ஆயிடுமா? ஆனாலும் அவர் மேல எனக்கு கோவம் இருக்கு, நான் கோச்சுக்கிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எடி எங்களை மெண்டலாக்க ட்ரை பண்றியாடி? சொல்லடி, மெண்டலாக்க ட்ரை பண்றியா? எவ்வளவு கோவமா கிளம்பி வந்த, வீரப்பா தனியா பஸ் ஏறி வந்த, அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு எதுக்கடி அனுப்பி வச்ச? 2 நாள் இங்க இருக்க வச்சிருக்கலாம்ல. பாட்டி, அதெல்லாம் சரிதான், ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? முதல்ல நீ எனக்கு ஒரு கேள்விக்கான விளக்கத்தை கொடு. ராகன் மாமாட்ட போய் என்ன கட்டிக்கிறியான்னு நீங்களாம் கேட்டிருப்பீங்கல்ல, அப்ப என்ன பதில் சொல்லுச்சு? என்ன பதில் சொன்னா அப்படின்னா இப்ப எதுக்கு அந்த கேள்வி கேட்கிறேன்? நீ முதல்ல சொல்லு பாட்டி, அப்பதான் நான் விஷயம் என்னன்னு சொல்லுவேன். என்ன கேட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்க மாமா மகளை தான் உனக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோண்டா, சின்ன வயசுல இருந்து பேசுற பேச்சு தானே, இப்ப கல்யாண வயசு வந்துருச்சு, அதனால கல்யாணத்தை பண்ணிடுவோன்னு இருக்கோம், நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டேன். நீ கேட்டியா அத்தை கேட்டாங்களா? நான் தான் கேட்டேன். உங்க அத்தைக்காரி தான் முடிவே எடுத்துட்டாலே, அப்படி இருக்கும்போது மனசு கேட்காத நான் எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுப்போமேன்னு பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? அம்மா எடுத்த முடிவு சரியா தான் இருக்குன்னு சொன்னான். அப்புறம் என்ன, நான் திரும்பவும் கேட்டேன், இந்த மாதிரி உங்க அம்மா எடுக்கிற முடிவுலாம் இருக்கட்டும்டா, நிவியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? அதெல்லாம் எனக்கு சம்மதம் தான் பாட்டி அப்படின்னு சொன்னான். பாட்டி, நீ கேட்டவுடனே உடனே எனக்கு சம்மதம் சொல்லிட்டாரா இல்ல ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாரா? இது என்னடி சிபிஐ ரேஞ்சுக்கு கொஸ்டின் கேக்குறேன்? சொல்லு பாட்டி, என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அத்தை, என் பொண்ணே ஒரு முடிவுக்கு வந்துட்டா போல, பேசாம அவ கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லி விடுங்க, அவளே அவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுத்துருவா. நீ சொல்ற மாதிரி தான், அவன் உடனே எல்லாம் பதில் சொல்லல, அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதை உடனே சொன்னான். உனக்கு விருப்பமாடான்னு கேட்டதுக்கு ஏதோ யோசிச்சுட்டு எனக்கு விருப்பம் தான் பாட்டி அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் உன்னை பிடிச்சி போய் சொன்ன மாதிரி தான் இருந்தது, அதனாலதான் நானும் பார்வதிக்கிட்டே சரி கல்யாணத்தை பண்ணுவோன்னு சொன்னேன். இப்ப நீ சொல்றல்ல, அதையே தான் அவரு சொன்னாரு. அது மட்டும் இல்ல அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் பிறந்தப்ப நீ போய் உன் மாமாவுக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லலையா, உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்கான்னு சொன்னியா? ஏட்டி ஆமா, அப்படித்தான் சொன்னேன். அதைத்தான் அவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பாவாடை சட்டை போட்டிருந்தது, எனக்கு சடங்கு சுத்தினது, நான் புடவை கட்டினது எல்லாத்தையுமே சொன்னாரு. யார் வேணாலும் எதுக்காக வேணாலும் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம், ஆனால் நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ என் பொண்டாட்டியை தான் என் மனசுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு. அதுவும் அவர் பேசும்பொழுது ஒரு மாதிரி பேசினார் பாட்டி, என் மனசுக்கே கஷ்டமா போச்சு. நான் சண்டை போட்டது நியாயம்தான், ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து பேசினதை கேட்டு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டேன். எடி நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சின்ன வயசுலேருந்து அவன் உன் கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் போலையே. அப்படியே சம்மந்தி 2 பேர் வாழ்க்கையும் இப்படி போகுது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எட்டி அப்படி தான் பேசினான்ல, அதுக்கப்புறம் நீனே சரி மாமா என் மேலே இவ்வளோ ஆசை வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, இங்கே இருங்க மாமான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கும் அவர் தெளிவாக பேசினாரு. எங்கள் அம்மா கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், இங்கே இருக்கிற யார்கிட்ட சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டு நீ என்னை அனுப்பி வை நிவி அப்படின்னு சொன்னார். நானும் அவர் இந்த மாதிரி பேசுகிறத மொதல் தடவை கேட்டேன்னா அப்படியும் நீ மறந்து போய் அனுப்பி வச்சுட்டேன் ஏன் பாட்டி. ஆனால் நான் இப்போ யோசிக்கிறேன் தெரியுமா, ஒரு வேளை இங்கேருந்து கிளம்புறதுக்காக அவர் போய் கீ சொல்லியிருப்பாரோ?
ஏட்டி அப்படிலாம் இருக்காதடி, அவன் மனசுல உள்ளதான் சொல்லியிருக்கான். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் பேசுறது எனக்கு வித்தியாசமா இருக்குடி. எனக்கும் வித்தியாசமா தான் இருந்துச்சு. மாமா மனசுக்குள்ள உண்மையிலே நம்ம இருக்கமா இல்லையா, மாமா ஏன் இப்படி பேசிச்சு அப்படின்னு நானும் மாமா போனதுலேருந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் பாட்டி. ஏட்டி இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னல, அதே மாதிரி உனக்கு கல்யாணம் ஆச்சுல, அன்னைக்கு ராத்திரி ரூமுக்கு போனல அத்தை. எடி வாய முடுடி, அங்க ஒன்றும் நடந்திருக்காது. நான் கேட்கறதுக்கு என்ன உன் அம்மாவை எல்லாத்தையும் பதில் சொல்லி கழிச்சிட போறானே, அப்படியே அவ பதில் சொன்னாலும் அங்க ஒன்றும் நடந்திருக்க போறதில்ல. இருந்தாலும் நம்ம கேட்க கூடாதுல்ல அத்தை. அப்படி கேட்காமலே விட்டதுனாலதான் தபாரு ஒன்னே கருவேப்பிலை கொத்து மாதிரி உன்னை பெத்து வச்சிருக்க தெம்மாங்காட்டம். நீ ஒழுங்கா இருந்து ஒரு 5-6 பிள்ளைய பெத்திருந்த அப்படின்னா தபாரு இதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியது வருமா? அத்தை அதுக்கு மேல கடவுள் எங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கல. பாக்கியத்தை கொடுக்கலையா இல்ல என் பிள்ளைக்கு நீ இடம் கொடுக்கலையான்னு யாரு கண்டா? ஊர்ல இருக்கிற மொத்த விரதத்தி இருக்கா இந்த ஒத்த பிள்ளைய பெத்துட்டு இது நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே. இதுக்கு நடுவுல என் பிள்ளைக்கு நீ எங்க இடம் கொடுத்திருப்ப? அத்தை எடி வாய முடுடி. நிவி ஒழுங்கா சொல்லு, அன்னைக்கு ராத்திரி நீ போன மொத உன் மாமன் கிட்ட அன்னைக்கு தான் நீ பேசியிருப்ப. உன் மாமன் என்ன பேசினா, அதுக்கு நீ என்ன பேசின? பாட்டி எடி ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் மாமனை எப்படி உன் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு நம்ம யோசிச்சே ஆகணும், புரியுதா? என் பொண்ணு இப்படிதான் இருப்பா, அவளை மாத்தவே முடியாது. அதுக்குன்னு நம்மளும் இப்படியே உட்காந்துருக்க முடியாது. உன் மாமனை உனக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். அதனால எனக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அதனால சொல்லு, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? அது எடி சொல்லுடி. மாமா கையில பால் கொடுத்தாங்க, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் குடிக்கணுமா? அதுக்கப்புறம் பாதி பால் என்ன குடிக்க சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உட்காரு, பேசலாமா? நான் உங்களை பார்த்ததே இல்லை தெரியுமா சரியா? மாமா வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன மாமா பெரிய மாமா எல்லாரையும் பார்த்துருக்கேன், உங்களை ரொம்ப பார்த்ததில்ல. ஆனா நான் வந்திருக்கேன் ஊருக்கு. நீ என்னை பார்த்திருக்கியான்னு தெரியல, ஆனா நான் உன்னை பார்த்துருக்கேன். அப்படியா? ஆனால் நீங்கள் விசேஷ நாளில் தானே ஊருக்கு வருவீங்க. அப்படி விசேஷ நாளில் ஊருக்கு வரும்போதும் நான் அந்த விசேஷத்தில் எல்லாருக்கூடையும் கதை பேசிக்கிட்டு சுற்றிட்டு கிடப்பேனா, அதனால நீங்கள் வந்ததை பெருசாக கவனிச்சிருக்க மாட்டேன். உங்களை பார்த்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா நீ அங்கங்க நடந்துட்டு எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். காலை வலிக்குது மாமா, அதான் உக்காந்துட்டேன். நீங்களும் உட்காருங்க. மேபி சொல்லுங்க மாமா. இன்னைக்கு சொல்லுங்க. கல்யாணம் கல்யாணம் நீ நீ விருப்பப்பட்டு தானே பண்ணிக்கிட்ட. நல்ல வேலை மாமா, இந்த கேள்வியை நீங்களாச்சும் கேட்டீங்க. இந்த கேள்வியை யாருமே கேட்கலன்னு இந்நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? யாராவது கேட்பாங்க இந்த பதில சொல்லலான்னு? புரியல. இல்ல மாமா, எங்க அப்பாரு வந்து சொன்னாரு, இந்த மாதிரி அத்தை பையனை கட்டிக்க போற ராகவன் மாமா அப்படின்னு சொன்னாரு. நான் எங்க அப்பா கிட்ட ஏதாவது பேச போனாலும் இதை பத்தி, இல்லம்மா உனக்கு சரியாதான் இருக்கும், அத்தை பையன் நல்ல பையன், நீ கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும், நம்ம வர விட்டு போவாது என் தங்கச்சி மாவா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்லுச்சு, இங்க பாரு நிவி, நம்ம ஊர்ல எல்லாம் இங்கேனே கட்டிக்கிட்டு நிக்குதுவோ, நீ இங்கனே கட்டிக்க வேணாம், நாமனை கட்டிக்கிட்டு வெளியூருக்கு போ, அங்கேயும் நம்ம குடும்பம் மாதிரி தான், எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ ஒரு மாறுதலுக்கு ஏன் உள்ளூர் மாப்பிள்ளை கட்டிக்கணும், வெளியூர் மாப்பிள்ளை கட்டிக்க, யார் எவரு, நம்ம அத்தை பையன் தானே அப்படின்னு நினைச்சுக்கணுச்சு. சரின்னு எங்க பாட்டிக்கிட்ட உட்காந்த. எங்க பாட்டி என்ன சொல்லுச்சு, இங்க பாருடி, நீ குழந்தை பிள்ளை மாட்டுக்கு இருக்க, உன் குணத்துக்குலாம் வெளியில இருந்து மாப்பிள்ளை வந்தா புரிஞ்சுக்க மாட்டாங்க, உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போகலாம் வரலாம், நம்ம குடும்பத்துக்குள்ள ஒன்னடி மன்னடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, எல்லாரும் சொன்ன பதில் ஓரளவு பிடிச்சிருந்தது. அப்புறம் நானும் சரி, எங்க அப்பாரும் முடிவெடுத்துட்டாரா, அவர் பேச்ச மீற முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டேன். அப்போ உனக்குன்னு விருப்பம்? எனக்கு நல்லா எது விருப்பம் இல்ல மாமா, சொல்ல போனா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு ஊருக்குள்ளே நல்லா ராமசாமி மாமா பையன் குப்புசாமி மாமா பையன்னு யாராவது மாமா பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா யாரை விட்டுச்சு விதி, அதான் இப்படி கொண்டாந்து என்ன நிறுத்தி போச்சு. எனக்கெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்லை மாமா, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை தாண்டி வரணும்ட்டு. நான் ஊருக்குள்ளே இருந்து பழகிட்டேன்னா அப்படி இருக்கிற பட்சத்துல அங்கவே இருக்கிறது தானே மாமா நியாயமா இருக்கும். இன்னைக்கு யாருமே புரிஞ்சுக்கல தெரியுமா மாமா, உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையான்னு யாரும் கேட்கல. நல்ல வேலை மாமா நீ இப்ப கேட்ட, நான் பதில் சொல்லிட்டேன் தெரியுமா. என் மனசுக்குள்ள இப்பதான் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நிவி, சொல்லு மாமா. கல்யாண வாழ்க்கைனா என்ன?
என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்க அம்மா காலையில எந்திரிக்கும், வாச தெளிச்சு கோலம் போடும், எங்க அப்பாவை எழுப்பி காப்பி குடிக்கும், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்யும், தோட்டத்து வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலைன்னு எல்லாத்தையும் செய்யும், சமைக்கும், சாப்பாடு போடும், புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கி போடணும்னு சொல்லும். அப்புறம் நைட்டு எங்க அப்பா ஆசையா வந்தாருன்னா அவருக்கு கால் அமுக்கி விட்டு தூங்க சொல்லும். மாமா இப்ப நைட் ஆயிடுச்சுல, கல்யாண மண்டபத்துல அவ்வளவு நேரம் நின்ன மாமா. உங்களுக்கு என்ன இவ்வளவு பேர் வராங்க? ஓ, நீங்க இந்த கம்பெனிலாம் வச்சு நடத்துறதுனாலயா? ஆனா எனக்கு காலே கடுத்து போச்சு மாமா. எனக்கே கால் வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப உனக்கு இன்னும் கால் வலிக்கும்ல, நான் வேணா அமுக்கி விட்டுமா மாமா? நான் அமுக்கி விட்டா உனக்கு தூக்கம் வரும்ல? ஆனா நிவி, இன்னைக்கு உன்கிட்ட நான் நிறைய பேசணும்னு. நீ வேற மாமா, பேச்சலாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம 2 பேரும் எம்மா நேரம் நின்றுக்கிட்டு கிடந்தோம். கால் வலிக்கும் தெரியுமா? என்னால உணர முடியுது உனக்கு கால் வலிக்குன்னு. நீ படு மாமா, கால் அமுக்கி விடுறேன். அது இல்லை நிவி, அது நீ ஒன்றும் பேச வேணாம் மாமா, நீ தூங்கு. இந்த பாலை குடிக்கிறியா? அது எனக்கு வேணாம். அப்ப கால் அமுக்கி விட்டுமா? இல்லை வேணாம், நீ தூங்கு. சரி மாமா, எனக்கு இந்த பெட்டிலலாம் படுத்து தூங்கி பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கும், இருந்தாலும் எனக்கு பாயை விரிச்சு போட்டு தரையில் தூங்கினாதான் தூக்கம் வரும். அதனால நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ கட்டிலில் படுத்து தூங்கு. இல்லை பரவாயில்ல, நீ கட்டில் படுத்து தூங்கு. இல்லை மாமா, எனக்கு தரையில் படுத்தா தான் தூக்கம் வரும். நான் தரையிலே படுத்து தூங்குறேன். நல்லா கையை காலை அசைச்சு தூங்கினா தான் எனக்கு தூங்கின மாதிரியே இருக்கும். பெட்டில் படுத்தா தூக்கம் வராது. நீ தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா. உயிரை வேறொரு கிளையாலே என்னை சந்தேல் தாரே, எங்கே சென்றாயோ கள்ளே, உன் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். ஏடி, உனக்கு விவரம் தெரியாது அப்படிதானே? தெரியாதுன்னு நான் சொல்லலையே. அப்புறம் எதுக்குடி அவன் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் விதண்டாவாதமா பதில் சொல்லியிருக்கா? அவர் என்ன கேள்வி கேட்டாரு? சும்மா பயந்துக்கிட்டு பேசுறாரு. இப்படிலாம் பயந்துக்கிட்டு பேசினா யாருக்கு பேச தோணுமா? நீ பாத்திருக்கால நம்பருக்கார பயலுவலாம் பொண்ணுங்கள்ட்ட நல்லா தைரியமா பேசுவானுவோ. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு வந்திருக்கிற மாப்பிள்ள ஏதோ தயங்கி பேசுறாரு, இப்படி அப்படின்னு பேசுறாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடவுளே, நான் கும்பிட்ட எந்த சாமியுமே என் பொண்ணுக்கு வாழ்க்கையை வாழ வைக்க கத்து தரலையா? இந்த ராமாயி இருளாய்கிட்ட எல்லாம் சொன்னனே விவரத்தை சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் விவரத்தையே சொல்லலையா? ஏடி நிவி, இங்க பரடி மருமகளே, எட்டி விட்டேன்னு வச்சுக்காயா ஓடி போய் அந்த வந்துருவேன். கால் கிட்ட தான் உட்காந்துருக்க நல்லா மாட்டமா. அத்தை, அவ சொல்றதை கேட்டீங்களா? எடி கூறு கட்டத்தனமா பேசாதடி, புரியுதா? கூறு கட்டத்தனமா பேசாத. உன் மாவ என்ன பதில் சொல்லியிருக்கான் பாத்தியா? எடி அவ என்ன சொல்றான்னு முழுசா கேட்டியா? அவங்க மாமங்காரன் பேசுறது புரிஞ்சுதான், இருந்தாலும் அவன் பேசின விதம் சரியில்லையா? அதுக்குன்னு அவ எல்லாத்தையும் விதண்டாவதமா பேசணும்னு சொல்றா. அப்படியா சொல்லுறா? அதான் சொன்னனே, எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்தா இந்த ஒண்ணு கருவேப்பிலை பத்து மாதிரி பெத்து வச்சுக்கிட்டு எங்க உசுர வாங்க மாட்டேன்னு. ஏத்த கல்யாணம் புதுசுல ஏன் எனக்கு நீங்க இதெல்லாம் சொல்லி தரல? சொல்லி கொடுக்கதான் முயற்சி பண்ண, புரியுதா? சொல்லி கொடுக்கதான் முயற்சி பண்ண, நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சாமியை கட்டிட்டு அழுத. இருந்த மொத்த விருதத்துக்கும் இத வந்து பிறந்திருக்கு பாரு. நிவி எம்மா சும்மா இருமா, எனக்கு மாமா பேசுறதே பிடிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இங்க பாரு, அந்த நியாயத்தெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். அவர் தான் என் புருஷன், அவர் தான் என் கணவன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அதுக்குன்னு நீனு என்ன கம்முனே வாழ சொல்லாத. உன்ன மாதிரி பிடிச்சா பிடிக்குதுன்னு தான் பேச முடியும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் பேச முடியும். நான் பேசுறதெல்லாம் பார்த்து ஏன் பேசுறேன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட என்ன பேச சொல்றேன்? ஏடி, ஆனா இப்ப கடைசியா உன்னை பிடிச்சிருக்குன்னு பேசிட்டு போயிருக்கான். சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து உன்னை மனசுல நினைச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணன்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ கொஞ்சம் பேசி பார்க்கலாம்லடி. எங்க பேசி பார்க்கறது? அதான் ஊருக்கு போயிட்டு வரேன்னாரு. எங்க ஆளையும் காணும் தேலையும் காணுமே. நான் என்னவோ நினைக்கிறேன், என்ன சமாதானப்படுத்துறதுக்கும் எங்க அப்பா பஞ்சாயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லி விட்டுட்டு போனாரோன்னு எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்னா. நிவிமா, நீ பிறக்கிற வரைக்கும் உங்க அப்பா கிட்ட நான் சரியா பேசுறது கூட இல்லை தெரியுமா? ஆனா நீ பிறந்துட்ட, அதுதான் எங்க வாழ்க்கை. அப்படிலாம் என்னால வாழ முடியாதுமா. ஏம்மா, அப்படி வாழும்போது 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும்ல, அதுக்கப்புறமா பேசி பழகிக்கலாம்லடா. நான் தான் சொல்லிட்டேனே, அப்படிலாம் நான் பேசி பழக மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு இப்படிலாம் வாழ முடியாது. எனக்கு மாமாவை பிடிக்கணும். அது மாமாவை நானும் பேசணும். பேசுனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அப்படிதான் எனக்கு தோணுது. அப்போ எல்லா விவரமும் தெரியுது, தெரியாமல் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தெரியும். வயசு பிள்ளைங்க இந்த பேச்செல்லாம் பேசாமலாம் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் பேசியிருக்கோம். நான் கூட விவரம் கட்டத்தனமாக தான் வாழ்க்கையை விட்டுட்டியோன்னு நினச்சேன். நீ விவரமாக தான் வாழ்க்கையை எடுத்து பிடிக்கிறேன்னா? எடி இங்க வந்தல்ல, அவன் தான் இப்படிலாம் பேசிட்டு போனான்ல, உடனே போன் போட்டு பேச வேண்டியதானடி. என்கிட்ட ஏது பாட்டி போனே? நான் போன் வச்சிருக்கேன்னு எனக்கு சொன்னா அவன்கிட்ட. உனக்கு தான் ஃபோன் யூஸ் பண்ற பழக்கமே கிடையாது, ஆனா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளடி. அதுக்கு என்ன பண்றது? போன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நேர்ல பேசுற மனுஷங்களுக்கு மரியாதையே போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஆளு நானு. அதுவும் சரிதான்.
நீ உன் பக்கம் இருக்கிறத சொல்லிட்ட. இப்போ அங்க ஒருத்தன் என்ன பண்றான்னு பாப்போம்னா. என்ன பண்றாருன்னு என்ன வேணாலும் நீ பாரு. ஆனா அவரா நல்லத்தனமா பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேன். ஏன் அன்னைக்கு அவர் பேச வரும்போது கூட விதண்டாவாதமா நான் நிறைய பேசினேன் தான். ஆனா என்னை கண்ட்ரோல் பண்ணி அவர் தான் பேசினாரு. அந்த மாதிரி பேசினது எனக்கு பிடிச்சிருந்தது. நானும் அமைதியா இருந்தேன். அப்படிப்பட்ட மாமாவை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பயந்துக்கிட்டுலாம் பேசினா எனக்கு பேச பிடிக்கல. சம்மந்தி, பேராண்டிக்கு ஒரு போனை போடுங்க. பாட்டி இங்க பாரு, நான் பேச மாட்டேன். எடி நீ பேச வேணாம், நான் பேசுறேன், புரியுதா? நீ கேளு. ஹலோ தம்பி, பாட்டி, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உன் பொண்டாட்டியும் நல்லா இருக்கா. ஆமா, ஊருக்கு போய் உங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். என்ன பேசுன? எப்போ வந்து அவளை கூட்டு போற? அது அது வந்து பாட்டி, அம்மா கிட்ட நான் இன்னும் பேசல. ஏலே, என்னடா அப்படி சொல்ற? இல்லை பாட்டி, அம்மா கிட்ட பேசணும். நான் பேசலன்னு சொல்லலை. பட் நிவி எப்போ ஊருக்கு வரேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அவள் சொன்னானா அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இங்க பாரு தம்பி, உன் பொண்டாட்டி சாதாரணமா அம்மா வீட்டுக்கு வரல. திரும்ப வந்து என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றதுக்கு உன் பொண்டாட்டி உன் மேல கோவத்துல வந்திருக்கா. உங்க அம்மா மேலேயும் கோவத்துல வந்திருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ கூப்பிட்டு வந்து விடுறேன்னு சொல்லி வர்றதோ இல்ல கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்றதோ சமாதானத்தை படுத்துற மாதிரி ஆகாது. புரியல பாட்டி. உனக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் இதுக்கப்புறம் நீ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணணும் ராகவா. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து உங்க அத்தை வீட்டுல 2 நாள் இருந்து அவளை கூட்டிட்டு போ. பாட்டி, இங்க பாருடா, அதுதான் அவளோட முடிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீ வெறுமனே வந்து கூட்டு போறேன்னு சொல்றத எனக்கு தெரிஞ்ச அவ ஒத்துக்க மாட்டா. ஏன்டா, இது உன் மாமா வீடு, மாமனார் வீடு. அப்படி இருக்கிற பட்சத்துல 2 நாள் வந்து தங்குறதுல என்னடா இருக்கு? உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை பாட்டி. அம்மா இது வரைக்கும் எங்கேயாவது அனுப்பியிருக்காங்களா? மாமா வீடுன்னு நீ சொல்கிற. ஏன் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் அம்மாவுக்கு சொல்லி நீ புரிய வச்சிருக்க கூடாதா? என் பையன் வீடு தான் அது. பசங்க போய் தங்கட்டும், நீ வந்து தங்குன. இந்த பழக்கத்தெல்லாம் நீ பழகிருக்க கூடாதா பாட்டி? டேய், எனக்கு புரியுது. நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்காத விட்டுட்டேன் தான். அவளா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ படிப்புன்னு படிப்புலேயே போயிட்டா. பிசினஸ்னு அதுக்கப்புறம் போயிட்டா. நான் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கற நிலைமையிலாடா அவ இருந்தா வளர்ந்தா. அதுக்கப்புறம் உங்களையாச்சும் நல்லபடியா வளர்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க கிட்ட அவ நெருங்கவே விட மாட்டா. உங்களெல்லாம் அப்படியே பொத்தி தான் பாத்துக்கிட்டா. உங்களையும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஹாஸ்டல் அப்படி இப்படின்னு போட்டுட்டா. பிசினஸ்க்கு நீங்க வந்ததுக்கப்புறம் தானடா இப்போ வீட்டில் இருக்கீங்க. அது வரைக்கும் ஆளுக்கு ஒரு திசையில தானே கிடந்தீங்க. இதுல பாட்டி என்ன சமி பண்ண முடியும்? புரியுது பாட்டி. ஆனால் இப்போ நான் வந்து தங்குறேன்னு சொன்னால் அது அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் நீ அப்படிதான் சொல்லிட்டு வரணும். சண்டை போட்டுட்டு ஒரு பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு வரா அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் சமாதானப்படுத்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் சமாதானப்படுத்தணும். இல்லை அப்படின்னா அந்த சண்டை பெரிய விரிசலை ஏற்படுத்திடும். புரியுது பாட்டி. பாட்டி, அப்புறம் நிவி ஃபோன் எதுவும் யூஸ் பண்ண மாட்டா. அது அது அவகிட்ட. புரியுது, ஆனால் அவள் பேசுவாளான்னு தெரியலையே. நான் அவகிட்ட என்ன பேசுவேன், அவள் என்கிட்ட என்ன பேசுவா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல பாட்டி. ஆனால் அவள் ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்டு நான் அவளை நிவின்னு கூப்பிடணும், அவ்வளோதான். அவகிட்ட பேசணும் போல இருக்கு பாட்டி. பேச முடியுமா? ஒரு நிமிஷம் இரியா, நான் கொண்டு போய் ஃபோனை கொடுக்குறேன். அவள் பேசுவா. நான் அவன்கிட்ட பேசுன்னு சொல்ல மாட்டேன், பேசாதன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் குரலை கேளுடி. புள்ள ஒரு மாதிரியாக பேசுகிறான்டி. வச்சுட்டு போகிறேன். இதுக்கப்புறம் உன் விருப்பம். ராகவா, நீ பேசுடா. நான் நிவிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டேன். நிவி, நிவி, நான் பேசுறது கேக்குதா? நிவி. வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன்.